ஒரு மாதம் இருக்குது 100 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணுற எங்களுக்கு திடுக்குன்னு சர்ப்ரைஸாக நாளைக்கே உங்களுக்கு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு மாதத்தில் எப்படினா நம்ம 100 மீட்டர்ஸ் பெருசாலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் வழி. ஸோ இப்போ நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ணதில் சுபாஷும் ஸ்ரீவர்ஷனும் தான் ஓட போகிறாங்க. இந்த காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரெஷரில் இருக்கவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் கூப்பிட்டு வந்து அங்கே உட்கார வச்சிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தனுஷ் விக்ரம் இவங்களும் 100 மீட்டர்ஸ் வந்து டோட்டலாக எம்பிஏல இருந்து 5 பேர் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கடைக்குட்டி சிங்கர் ஸ்ரீவர்ஷன் என்ன போல யூஸ் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்கான். நான் நியாயம் பண்றேனா அவன் நியாயம் பண்றானான்னு தெரியல. பட் ஆனால் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டோட்டலா 6 ஹீட்ஸ் நடந்தது. டாப் 7 டைமிங்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹீட்ல ஓடின ப்ளூ கலர் ஜெர்சி போட்டிருந்தவன் தான் ஃபாஸ்டஸ்ட் டைமிங் 11.47. மீட் சுபாஷ். இவர் தான் எம்பிஏல உள்ள ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். ஸோ இவனும் பக்கத்தில் இருக்க ஸ்ரீவர்ஷன் தான் நம்மளோட எம்பிஏவை மெயினாக ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ ஓடிட்டு இருக்காங்க. அந்த ரேஸ் பிகின்ஸ். சுபாஷ் தான் வந்து இந்த ரேஸோட ஃபர்ஸ்ட் வினராக வரான், ஃபாலோட் பை ஸ்ரீவர்ஷன். சுபாஷோட டைமிங் பார்த்தீங்கன்னா 11.94 அண்ட் ஸ்டீவர்ஷனோட டைமிங் பார்த்தீங்கன்னா 13.27. சுபாஷோட சேம் டைமிங்ல ஒன்று இந்த பையனும். ஸோ இவங்க 2 பேர் தான் டாப் 2 பொசிஷன்ல ஃபாலோட் பை தேஜஸ் வித் டைமிங் ஆஃப் 12.4. ஸோ இப்போ போட்டி இந்த 4 பேருக்கு தான். ஸோ இப்போ வர 21ஆம் தேதி நடக்கிற ஃபைனல்ஸில் இந்த 4 பேரில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்போர்ட் சுபாஷ்க்கு தான். ஸோ ரேஸ் டேல பார்க்கலாம்.